நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் சில சமயம் எதிர்பாராமல் ஏன் நடந்தது, எதனால் நடந்ததுன்னு யோசித்தாலும் நமக்கு அதுக்கான பதில் தெரியாத ஒரு மிஸ்ட்ரி நடந்திருக்கும். அந்த மாதிரி என் லைஃப்லேயும் ஒன்று நடந்தது, சொல்கிறேன். என்னடா அது? நான் எங்கே இருக்கேன்? சேனலை மாத்திரா போனா சேனலை மாத்திரா நான் போனா அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். டேய், சேனலை மாத்திரா. அண்மை செய்தி. தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா 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 அங்கே என்னண்ணா பண்ணிட்டு இருக்க? வந்து நியூஸை பாருண்ணா. இருடா வரண்டா, ஏன்டா கத்துற? கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா, எப்பொழுது என்பதை நாம் பாத்தியா? விரிவாக நாளையிலேருந்து ஸ்கூல் காலேஜில் லீவாமா? விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் போய் லீவ் விட்டு தான் இருக்காங்க. விடுமுறை என இந்தா சாப்பிடு. அறிவித்திருக்கிறார். கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு முதல் காலை வரை அண்ணா, 17 பேர் இங்க பாரு, கொரோனானால எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு. ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எவ்வளவு நேரம் தான் இதே பாக்குறது? சிகிச்சை பலனின்றி என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்ச போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜா பானா வாழுற, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா பானா வாழுற, எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு முதல் காலை வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 7 பேர். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது எந்த இடம்னு யோசிக்கிறியா? கவலைப்படாத. ஏங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களே. சரி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? இது பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி சரியில்லை, இதுக்கப்புறம் தெரில. சரி, நீங்கள் யார்? நான் கேட்கணும் இல்லை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். என் முன்னாடி வந்து பேசுகிறீங்களா? நான் இங்கே தான், உன்கிட்ட தான், உனக்குள்ளே தான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்ததுன்னு நினச்சிப்பாரு. அதோட முடிவில் நான் தெரிவேன். அண்ணா, நீங்க வாண்ணா. என்னடா? அண்ணா, இந்த நியூஸை பாரு, கொரோனா பற்றினது. இதெல்லாம் ஏன்டா எதுக்காக காமிக்கிற? என்னண்ணா, கொரோனாவா? ஏய் மூடிட்டுறா.
ஏன் சும்மா இருமுன்னா கொரோனாவா? இந்த மாதிரிலாம் பேசின வாயை உடச்சிடுவேன். நான் விளாட்டுக்கு தானே சொன்னேன். சட்டை, ஹேர் ஸ்டைலு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. பாரா, துணியெல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் நீ யாரு? ஒரு நிமிஷம். உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேன்னு தான் தெரில. உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றியா? என்னை பற்றி என்ன சொல்கிறது? சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு இருந்து ஒரே ஒரு தம்பி தான். அவன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான். நல்லா படிப்பான். நல்லா படிக்க வைக்கணும். சரி, உனக்கு எதை நினச்சி பயம்? உயிரை நினச்சி தான் பயம். செத்துடணும்னு பயம். இப்போ செத்துட்டேன், அவ்வளோதான். உன்னை பார்த்தா பயந்த மாதிரி தெரியலையே. பின்ன செத்ததுக்கப்புறம் என்ன பயப்பட வேண்டியிருக்கு? நான் உயிரோடு இருக்கும்போது தான் சாக போகிறேன்னே தெரிஞ்சு பயப்படலாம். வேற எதுக்கு பயப்படணும்? இப்போ பயம் இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. என் தம்பியை யார் பார்த்துப்பா? என்னால முடியல பாட்டி. என்னால ரொம்ப முடியல பாட்டி. நான் சீக்கிரம் குளிச்சோண்ணா, பசிக்குது. ஆ, என்ன சவுண்டு? நான் 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 என்னை பாருண்ணா. நான் நான் யோ யோ, எனக்கு பயமாக இருக்கு. என்னை தயவு செய்து கீழே இறக்கு. யோ, எனக்கு உயிரண்ணா, பயம். என்னை கீழே இறக்கு. பயமே இல்லாமல் தான் இவ்வளோ பயப்படுறியா? நல்லா இருக்கே. ஆமாம், உனக்கு என்ன தெரியும் நான் பயப்படுறத பற்றி? நீ அங்கே இருந்ததுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். டிவியை போட்டால் இத்தனை பேர் செத்துட்டாங்க, அத்தனை பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது போக இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் திறந்தாலே ஒரே வீடியோ தான்.
அதில் ஒரு வீடியோவில் குடும்பத்தில் ஒருத்தர் கொரோனாவில் பாசிட்டிவ்னா அவரை ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் அதை ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு பாட்டு, அது போக 6000 லைக்ஸு. அதில் நான் போட்ட லைக்ஸு 1. நானும் எல்லாரும் மாதிரி தான் இருந்தேன். இப்போ எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இதோட வலி என்ன, கஷ்டம் என்னன்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இதெல்லாம் நடக்கிற காரணமே மனுஷங்க தான். சின்ன வயசில் எனக்கும் யாரும் இல்லை, இப்போ என் தம்பிக்கு யாரும் இருக்க போகிறதில்ல. இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பார்த்து பயப்படுறத விட கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை நினச்சி பயப்படுறவங்க தான் அதிகம். ஒரு அழகான குடும்பம், ஒரு பையன், அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி. அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்தினாலேயே அந்த பையனோட வாழ்க்கையே போயிடுச்சு. அழகான குடும்பத்தையே அவன் இழந்துட்டான். இனி அந்த குடும்பத்துலேயும் அவன் இல்லை. கடைசியாக என் தம்பியை ஒரே ஒரு தடவை பார்க்க முடியுமா ப்ளீஸ்? இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பார்த்து பயப்படுறத விட உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அண்ணா இந்த நியூஸை பாரு. இதெல்லாம் ஏன்டா எதுக்காக காமிக்கிற? அழகான குடும்பத்தையே அவன் இழந்துட்டான். இதெல்லாம் என்னோட பாஸ்டாக இருந்தாலும் இப்போவும் என் மனசில் அவரை சந்தித்த இடம் என்னோட கனவா இல்லை சொர்க்கமா? இந்த கேள்வியோட முடிக்கிறேன். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர்